வணக்கம். இன்றைக்கி நாம் பன்னீர் பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 பன்னீர் பீசஸை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்பப்போ பன்னீரை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீட்டமாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் நீட்டமாக நறுக்குனது அதையும் இதோடு சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக 3/4 கப் போல் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் நான். பச்சை பட்டாணி இல்லைனா ஃப்ரோசன் பீஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள். இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புங்கிறது 200 கிராம். அதையும் இதோடு சேர்த்துட்டு அரிசி உடையாத மாதிரி லைட்டாக மட்டும் கிளறி விட்டுருங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு தண்ணியோட அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 விசிலுக்கு குக் ஆகணும். பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் பீசஸை அப்புறமா பொடியாக நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை விட்டு அங்கங்கே மட்டும் கிளறி விட்டுருங்க. ஃபுல்லாக ரைஸை கிளறினீங்கன்னா புலாவ் குழஞ்சி போயிடும். ஸோ அங்கங்கே மட்டும் கிளறி விட்டுருங்க. தனியாக ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கிளறினீங்கன்னா சூடாக கிளறும் போது குழஞ்சிரும். ஸோ தனியாக வச்சுட்டு கிளறினீங்க அப்படின்னா உதிரியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.